பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். எனக்கு அன்பானவர்களே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற, நம்முடைய ஆத்துமாவை காக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகின் கீழே மறைப்பது போலவே நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவர் காப்பாற்றுகிறவர். ஏரோது ராஜாவின் நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுருவை பிடித்து ஏரோது ராஜா சிறைச்சாலையிலே வைத்திருந்தான். ஏரோது ராஜா அப்போஸ்தலனாகிய பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே கர்த்தர் தம்முடைய தூதனை சிறைச்சாலைக்கு அனுப்பினார். பேதுரு இருந்த அந்த அறையிலே கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொல்லி அவனை எழுப்பி, உன் வஸ்திரங்களை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்று சொன்னான். அப்படியே பேதுரு புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அப்பொழுதுதான் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது தன்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று அறிந்து கொண்டார். அன்பரே, அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் செய்கிற காரியங்கள் ஒரு சொப்பனம் காண்கிறது போல இருந்தாலும் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறதற்காக நமக்கு ஒத்தாசை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் நம்முடைய கண்களை இந்த நாளிலே திறந்தருளுவாராக. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பேதுருவை நீர் விடுவித்ததை தியானித்தோமே. இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, சொப்பனம் காண்கிறது போல தேவனாகிய கர்த்தர் சிறையிருப்பை திருப்ப வல்லவர் என்பதை அறிந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் தருகிற பாதுகாவலை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செய்கிற அநேக அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அப்படி தேவன் எங்களை தப்புவிக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்ய வல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.